இவ்வளவுதானா? மீதி எங்க? பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல சுர்ஜித் சிங், உங்க பணம் கரெக்டா இருக்கு. நீங்க நீங்க உங்க கணக்க பாருங்க, இந்த கணக்க பாருங்க. இதுல எல்லாமே தெளிவா தான் இருக்கு. ரன்வீர், நீ எந்த பேப்பரை காட்டிட்டு இருக்க? இதெல்லாம் பழைய பேப்பர்ஸ் பா. இதுல வட்டி 2 ரூபா கணக்கு பண்ணி போட்டிருக்கு. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பத்திரம். அப்புறம் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் கொஞ்சம் பணம் கடன் வாங்க வந்திருந்தியே, அப்போ நான் வட்டி 2 ரூபாய்க்கு பதிலா 5 ரூபா ஆக்குனேன். இப்ப ஞாபகம் வருதா? அது இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் நம்ம ஒண்ணுமே பேசலையே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வட்டி 2 ரூபா விட அதிகமா. அப்புறம் அந்த கணக்குப்படி தானே நான் காசு கொடுத்துட்டு இருக்கேன். சுர்ஜித் சிங் வியாபாரத்துல என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டா. பாரு, இந்த கையெழுத்து உன்னோடது தானே? இத நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரத்துல போட்ட. இந்த கண்ணா வச்சுக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பணத்தை நீ மெதுவா திருப்பி கொடுத்தா போதும். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இந்த பத்திரத்துல மட்டும் ஒரு கையெழுத்து போடுறேன். இந்தாப்பா. சுர்ஜித் ஐயா, பேப்பர்ல எல்லா கழுத்தையும் வாங்கிட்டீங்கல்ல, இப்போ புது பேப்பர்ல கையெழுத்து என்ன அவசியம்? இங்க பாருப்பா, வட்டி காசு மாறும்போது பத்திரங்களையும் மாத்தித்தானே ஆகணும். என்ன கண்ணா யோசிச்சுட்டு இருக்க? அப்படியே இதுல பெருசா மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. இந்த கையெழுத்து போடுப்பா. இந்த பத்திரத்தை படி பார்த்தா வட்டி காசு 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாயா மாறிடுச்சு. அதுல இன்னொரு விஷயமும் எழுதியிருக்கேன். ஒருவேளை நீ 3 வருஷத்துக்குள்ள என் கடனை அடைக்கலன்னா அப்ப எனக்கு முழு உரிமை வந்துடும். அந்த நிலத்தை நான் யாருக்கு வேணாலும் விற்கலாம்.